ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராஜாத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸாக நான் இட்லி மாவு அரைக்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் தான் இட்லி மாவு அரைச்சிருக்கேன். நான் இட்லிக்கு தனியாக மாவும் தோசைக்கு தனியாக மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். ஒரே இதாக தான் மாவு நான் அரைப்பேன். தோசைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும், நம்ம தனித்தனியாக மாவு அரைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நான் மாவு அரைக்கும் போது உளுந்து மாவு ஒரு பாத்திரத்துலேயும் அரிசி மாவு ஒரு பாத்திரத்துலேயும் நான் எடுக்க மாட்டேன். ஒரே பாத்திரத்தில் உளுந்து மாவை மட்டும் எடுத்துகிட்டு அரிசி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த உளுந்து மாவை அதில் நான் சேர்த்துருவேன். அரிசி கொஞ்சம் குறண்டு இருக்கும்போதே தனியாக இட்லிக்குன்னு அந்த மாவை நான் ஃபஸ்ட்டு அள்ளிடுவேன். இட்லிக்கு மாவு அள்ளிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கிரைண்டரை ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு மாவு எடுத்தோம்னா நமக்கு இட்லியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி தோசை மாவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இட்லிக்கு தனியாகவும் தோசைக்கு தனியாகவும் மாவு நான் எடுத்து வச்சுட்டேன். சின்ன டப்பாவில் உள்ளது இட்லிக்கும், பெரிய டப்பாவில் உள்ளது தோசைக்கும் எடுத்திருக்கேன். இட்லி மாவில் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நைட்டே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும். தோசை மாவில் மட்டும் உப்பு சேர்க்காமல் அப்படியே நான் எடுத்து வச்சுருவேன். எனக்கு எப்போல்லாம் தோசை ஊற்றுணுமோ அப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு பாக்ஸில் தனியாக அள்ளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம 4 நாளைக்குள்ளே இந்த மாவை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கூட புளிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவு அரைக்கணும்னா வீட்டில் நிறையா பாத்திரம் சேரும். மாவு அரைச்ச பாத்திரம் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக மாவு அரைக்கும்போது நிறையா பாத்திரமும் சேராது. இதனால் நமக்கு ரொம்ப டைம் மிச்சமாகும், நமக்கு மணியும் சேவ் ஆகும். நிறையா நம்ம சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருக்குன்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் நம்ம மாவு அள்ளி திருப்பி அது எல்லாத்தையுமே ஒரே பாத்திரமாக்கிட்டு நம்ம கழுவும் போது நமக்கு வேலைகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிரைண்டர் வாஷ் பண்ணின தண்ணியை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போல்லாம் நான் தோசை ஊற்றுறனோ அப்போ இந்த தண்ணியை வச்சு மாவை நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸாக இட்லி ஊற்றுறதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இட்லி ஊற்றும்போது மேல் தட்டில் உள்ள இட்லி நல்லா புஃபலாக வரும். அடித்தட்டில் உள்ளதில் கொஞ்சம் தண்ணி கசிஞ்சு அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் பிசு பிசுன்னு போயிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 2 தட்டில் உள்ள இட்லியும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணியை நான் கொதிக்க விட்டுக்கிறேன். அடுத்தது கீழ்த்தட்டு இட்லியை மட்டும் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேல்தட்டு இட்லியை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணும்போது கீழ்த்தட்டு இட்லியும் மேல்தட்டு இட்லியும் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியும் சேராது, பிசு பிசுப்பும் இருக்காது. மேல்தட்டு இட்லி எப்படி இருக்கோ அதே மாதிரியே அடித்தட்டு இட்லியும் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் எப்படி தான் மாவு பார்த்து நம்ம அரைச்சிருந்தாலும் இட்லி ஊற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் செய்கிறதுனால இட்லி அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸாக டீ போடுறதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸு ரொம்ப பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். டீயோட டேஸ்ட்டே அது நல்லா கொதித்து வர்றது தான். நல்லா கொதித்து வந்தால் தான் டீயில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் பால் பொங்கி பொங்கி ஊற்றிடுதே அப்படிங்கிறதுக்காகவே சரியாக கொதிக்க விடாமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற காஃபி டீ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட அடுப்பை இதனால் வீணாகாமல் இருக்கும். பால் பொங்கி இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூனை நம்ம அதில் போட்டு வச்சுட்டோம்டா அந்த பாலை அந்த சில்வர் ஸ்பூன் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி டீ எடுத்தோம்டா டீ குடிக்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி சிசர் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கும். பால் கவர் கட் பண்ணுறதுக்கு, மளிகை ஜாமானோட கவர் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு ரொம்ப யூஸான ஒரு பொருள். இது சில நேரத்துக்கு ஷார்ப் இல்லாமல் மழுங்கி போன மாதிரி இருக்கும். பாயில் ஷீட் இருந்தால் அதை வச்சு இதை ஷார்ப் பண்ணலாம். அது இல்லாதவங்க எல்லார் வீட்லேயுமே தூள் உப்பு அப்படிங்கிறது கிச்சனில் கண்டிப்பாக இருக்கும். தூள் உப்பில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம செஞ்சு எடுத்தோம்னா சீக்கிரமாகவே சிசர் ஷார்ப்பாகிடும். என்னோடய பால் கவர் வெட்டுறது கூட என்னோடய சிசர் ரொம்ப ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ கட் பண்ணுறேன். நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. இது எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அடுத்ததாக இந்த ஸ்பூன், இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். பசங்களோட லஞ்சுக்கு நம்ம கொடுத்து அனுப்புவோம். நம்ம எவ்வளோ தான் வந்து லிக்யூடு இல்லைன்னா சோப்பு வச்சு யூஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணாலும் இதில் உள்ள பிரைட்னஸ் போயிட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. அதை வந்து பளபளன்னு ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் இது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெனிகர் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை எல்லாமே அதில் போட்டு நல்லா எல்லாமே படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நான் ஊற விட்டுடுறேன். அது ஊறி வரும்போதே அது இடுக்கில் உள்ள அழுக்கு கரை எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் மாதிரி விம் ஜெல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தேன். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்லா பளிச்சின்னு இருக்குது. நம்ம சும்மாவே ஜெல் மட்டும் பண்ணி நம்ம கழுவி எடுத்தால் இந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்க மாட்டேங்குது. கொஞ்சமாக சோடாப்பும் வெனிகரை சேர்த்து க்ளீன் பண்ணோம்னு நல்லா புதுசு மாதிரி இருக்குது. அடுத்த டிப்ஸாக முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறத பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இப்போ இருக்கிற பிராய்லர் முட்டை இதுக்கெலாம் வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா பிராய்லர் முட்டை அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமே கிடைக்கும். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி ஒரு இடத்துக்கு கொடுத்து விட்றதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அம்மா வீட்டிலேருந்து நமக்கு கொடுத்து விட்றதா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசிலாம் கிடையாது, ரேஷன் அரிசி தான். அந்த அரிசியில் முட்டையை இந்த மாதிரி வச்சு நம்ம வெளியூர் கொடுத்து விட வந்து முட்டை கொஞ்சம் கூட ஆடாது. அதனால் முட்டையும் உடையாது. நம்ம வெளியூரில் வந்து முட்டை நமக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ரெட் சாஸ் பாஸ்தா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்குர்னி இது வந்து கடைகளில் இருக்கிற மசாலா யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இது வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா தான், அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற மக்கூர்னியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 மூடி லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி புதினா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சென்று சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது சின்ன சின்ன விஷயந்தான். அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யும்போது நம்மளோட சமையலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் நம்ம பாராட்டவும் செய்வாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம தான் நம்மளோட கிச்சனுக்கு கில்லாடியாக இருப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.